குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிக்ஸ்ல கினமேட்டிக்ஸ்னு ஒரு டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். வில் ஷேர் மை ஸ்க்ரீன். The screen is visible. Yes, uncle. ஸோ லெவல் 2 வரைக்கும் முடிச்சாச்சு. லெவல் 3 போகணும். Question 1 in level 3. ஸோ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? Parachutist Question 1 jumps level out of 3. parachutist jumps out of an aeroplane and accelerates with மியூட்ல gravity. இருக்கா? இல்ல அங்கிள் கேக்குதா? மியூட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லையே. கேக்குதா? வாய்ஸ் ஆடிபிளா இல்ல, மியூட்ல இருக்கு. இப்ப கேக்குதா? Question, read the question. Parachutist jumps out of an aeroplane and accelerates with gravity for 6 seconds. He then pulls the parachute cord and after a 4-second deceleration இப்பவும் வாய்ஸ் period. கேட்கலாமா? கேக்கல. ஓகே, ஏன்னா நான் சவுண்ட் கம்மியா வச்சிருக்கேன். இப்ப பேசுங்க. A parachutist jumps out of an aeroplane and accelerates with gravity for 6 seconds. He then pulls the parachute cord and after a 4-second deceleration period, descends at 10 meters per second for 60 seconds, reaching the ground. From what height did the parachutist jump? Assume acceleration due to gravity to be 10 meters per second square throughout the motion. ஒரு பேராசூட் ஜம்ப் அவுட் ஆஃப் த ஏரோப்ளேன், ஏரோப்ளேன் இருந்து குதிக்க போறான். ஆக்சிலரேட் வித் கிராவிட்டி ஃபார் 6 செகண்ட். ஆக்சிலேஷன் கிராவிட்டினால நடக்குது 6 செகண்டுக்கு. He pulls a parachute cord after a 4 second deceleration. 6 second acceleration, 4 second deceleration. அது 10 மீட்டர் per செகண்ட்ல நடக்குது அப்படின்ட்டானுங்க. for 60 seconds, reaching the ground. ஸோ எவ்வளோ ஹைட்ல இருந்து குதிக்கிறான் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 6 செகண்ட்ஸ் ஃப்ரீ ஃபால். நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இனிஷியல் வெலாசிட்டி 0. ஆக்சிலேஷன் இனிஷியலா குதிச்சது 10 மீட்டர் per செகண்ட். அந்த ஆக்சிலேஷன் ஆகிற டைம் 6 செகண்ட்ஸ். ஸோ அதுல நம்ம எவ்வளோ ஹைட்டு அதனால இது பண்ண முடியும்னா HS = UT + ½ AT² தான் போடுறாங்க. அங்க H கண்டுபிடிக்கிறாங்க. H 0 × 6 போட்டு ½ × 10 6². ஸோ 180 மீட்டர் வருது. 180 மீட்டர் வந்ததுக்கு அப்புறம் வெலாசிட்டி அட் த எண்ட் ஆஃப் த பேஸ். ஸோ ஆரம்பிக்கும் போது வெலாசிட்டி 0வா இருந்தான். ஆனா முடிக்கும் போது என்ன ஃபைனல் வெலாசிட்டி பாத்தீங்கன்னா V = U + AT. V = U + AT அப்படின்றத இது பண்றாங்க. V = U + AT. ஸோ நம்ம A தெரியும், T தெரியும். ஸோ 60 மீட்டர் per செகண்ட் அது முடிக்கும் போது இதுவா இருக்கு. ஸோ ஃபேஸ் 1. ஸோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பேராசூட் ஃபர்ஸ்ட் ஆக்சிலேட் ஆகுது 6 செகண்ட் ஃபேஸ் 1 அப்படி வச்சுக்கிறாங்க. ஸோ ஃபேஸ் 1க்கு வெலாசிட்டி டிஸ்டன்ஸ் ரெண்டுமே கண்டுபிடிக்கிறாங்க. ஃபேஸ் 2 டீசலேஷன் ஃபார் 4 செகண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டீசலேஷன் பீரியட் 4 செகண்ட்ஸ். ஸோ 4 செகண்ட்னால இனிஷியல் வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிச்ச ஃபேஸ் 1ல கண்டுபிடிச்ச ஃபைனல் வெலாசிட்டி தான் ஃபேஸ் 2க்கு இனிஷியல் வெலாசிட்டி. ஓகேவா? ஸோ 60 மீட்டர் per செகண்ட். ஆனா ஃபைனல் வெலாசிட்டி அவங்க given இந்த ப்ராப்ளம் 10 மீட்டர் per செகண்ட். ஸோ ஆன நேரமும் கொடுத்துட்டாங்க 4. ஸோ ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி இன்டு டைம் டேக்கன். ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹைட் வெலாசிட்டி இன்டு டைம் டேக்கன்.
அந்த velocity வந்து what we are going to use is average velocity. Average velocity means initial velocity plus final velocity divided by 2. ஓகேவா? இனிஷியல் 60, ஃபைனல் 10 டிவைட் பை 2 போட்டா 35. 35 இன்ட்டு 4 போட்டா இது ரைட் கிடைச்சிருக்கு. ஸோ யூனிஃபார்ம் டிசன்ட் ஃபைனல் 60 செகண்ட். ஃபேஸ் 3 வந்து, ஸோ ஃபேஸ் 2 வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சலரேஷன். இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் அதுல 3 கேஸா பிரிக்கிறாங்கல்ல. ஆமாமா. ஃபர்ஸ்ட் வந்து அவன் குதிச்ச உடனே 6 செகண்டுக்கு ஆக்சலரேஷன், அடுத்த 4 செகண்டுக்கு டிஸ்லேஷன், அடுத்தது 60 செகண்டுக்கு ஃபார் 60 செகண்ட்ஸ் ரீச்சிங் த கிரவுண்ட் வந்து யூனிஃபார்ம் அப்படின்ட்டானுங்க. ஸோ யூனிஃபார்ம்னா அப்ப கடைசியா முடிக்கும் போது இந்த வேகம் வந்து ஃபேஸ் 2ஓட வேகம் தான் வந்து 10 மீட்டர் per செகண்ட். இங்க ஃபேஸ் 3ல ஸ்டார்டிங் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஃபேஸ் 2ஓட எண்டு, ஃபேஸ் 3ஓட ஸ்டார்டிங் இல்லையா? இந்த ஃபெஸ்டிவல் ஸ்டார்டிங். சரியா? ஸோ அப்போ வந்து இதுதான் வந்து கொடுத்தது. அப்ப 60 செகண்ட் சொல்லணும். ஸ்பீட் இன்ட்டு டைம் போட்டா கிடைச்சது 10 இன்ட்டு 60 600. மூணுத்தையும் கூட்டினா ஆயிடுச்சு. ஸோ கேள்வி என்ன போட்டு சொல்லுங்க பாப்போம். பேசிக்கலி ஒரு பாராசூட்டிஸ்ட் இருக்காரு. அவரு வந்து ஏரோப்ளேன் வந்து ஜம்ப் பண்றாரு. ஏரோப்ளேன் கேக்குதா அங்கிள்? கேக்குது கேக்குது. ஃபைன். ஏரோப்ளேன்ல இருந்து ஜம்ப் பண்ண போதும் ரெஸ்ட்ல இருக்கு. அதனால இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0. டைம் டேக்கன் வந்து 6 செகண்ட்ஸ். அப்போ ஆக்சலரேஷன் வந்து அக்கார்டிங் டு கிராவிட்டி. அக்கார்டிங் டு கிராவிட்டினா 10 மீட்டர் per செகண்ட் நம்ம எடுத்துப்போம். v is equal to u plus at அப்படின்ட்டு போட்டு நம்ம v கண்டுபிடிக்கிறோம். v கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த v எடுத்து அப்ளை பண்ணி s is equal to ut plus half at ஸ்கொயர்ல போட்டு அப்புறம் வந்து அந்த அந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்தது கேஸ் 2. கேஸ் 2ல அவர் டீசலரேஷன்ல போறார், ரிட்டார்டேஷன். அப்போ அப்படி போக போதும் திரும்பி அதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது மேலே போறாரு. அப்போ மேலே போதும் அதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வரும். அந்த டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த கேஸ் வந்து ஆக்சலரேஷன், திரும்பி கீழே போறாரு. அந்த நேரத்துல அதோட டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அந்த மேல போற டிஸ்டன்ஸை வந்து இந்த கீழே வர டிஸ்டன்ஸோட மைனஸ் பண்ணிட்டு போட்டு ஆன்சர் வந்துடும். எங்க மைனஸ் பண்றோம் அங்கிள்? நான் அப்படி போட்டிருக்கேன். ஆன்சர் வந்துச்சா? ஆமா, சேம் ஆன்சர் 920 மீட்டர் வந்துச்சா? வந்துச்சு. ஸோ இந்த 920 மீட்டரே வந்துதா? 920 வந்துச்சு அங்கிள். வந்துச்சா? ஓகே, சூப்பர். ஸோ வந்து எப்படி இது பண்ணியிருந்தீங்க? ஒரே நிமிஷம் அங்கிள். அங்கிள் கேக்குதா?
ஸோ இப்போ இந்த கொஸ்டின் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கேள்வி என்ன போட்டிருக்காங்க? From the top of a tower, a ball is thrown vertically upwards. When the ball reaches h below the tower, its speed is double of what its height was. See, its speed is double of what it was at height h above the tower. Find the greatest height attained by the ball from the tower. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து வேரியபிள் டிஃபைன் பண்றானுங்க. லைக் டாப் ஆஃப் த டவர் வந்து வி த ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இப்போ என்ன, எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது. எதை பேஸ் பண்ணி? ஸோ வந்து நம்ம பாட்டம் ஆஃப் த டவரும் ரெஃபரன்ஸ் பாயிண்டா எடுத்துக்கலாம், டாப் ஆஃப் த டவரும் ரெஃபரன்ஸ் பாயிண்டா எடுத்துக்கலாம். சரியா? ஒரு டவர்னா பாட்டம் இருக்கும் இல்ல டாப் இருக்கும். ஸோ பாட்டம் இருக்கு டாப் இருக்குன்னா இந்த கேள்வியில வந்து என்னன்னா டாப் ஆஃப் த டவர் வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்டா எடுத்துக்கிட்டோம். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி அட் டாப் ஆஃப் த டவர் வந்து u அப்படின்னு எடுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் லெட் v1 be the speed at height h above the tower. ஸோ டவர்ல இருந்து ஒரு பர்டிகுலர் ஹைட் ஹெச்னு வரும்போது v1, v2 be the speed at the height h below the tower. ஸோ அதே வந்து below the tower வந்து v2ன்னு எடுத்துக்கிறான். சரி, எப்படி வந்து அவன் டிஃபைன் பண்ணிக்கிறான். ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் we have to define the variables. இந்த பிசிக்ஸ்னாலே வந்து என்னன்னா வேரியபிள்ஸோட விளையாட்டு தான் பிசிக்ஸ். சரியா? இப்போ இந்த காயின் பண்ண இது புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? டாப் வந்து y = 0, அப்புறம் அபோவ்னா y = +h, பிலோனா y = -h. அவ்வளவுதான் டிஃபைன் பண்ணியிருக்கான். இனிஷியல் வெலாசிட்டி u at the ரெண்டு இடத்துலயும் வெலாசிட்டி v1 v2. ஸோ எஸ்டாப்ளிஷ் ஈக்குவேஷன் ஃபார் ஸ்பீட் அட் போத் பாயிண்ட்ஸ். ஸோ வந்து v² = u² + 2as ஃபார்முலா யூஸ் பண்றாங்க. a = -g போட்டா v1² = u² - 2gh ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வருது. செகண்ட் ஈக்குவேஷன் வந்து u² + 2gh வருது. ஏன்னா -h போட்டா -× பிளஸ் ஆயிடும். above the towerல வந்து -2gh, below the tower வந்து +2gh. புரிஞ்சுதா? கிளியர். அப்ளை த given condition. ரெண்டுமே இது பண்றாங்க. v2 = 2 times of v1 क्वेश्चनல மென்ஷன் பண்ணிருக்காங்க. டபுள் ஸ்பீட் இஸ் டபுள் சொல்லிட்டாங்க. ஸோ v2 = v1 னா v2² = 4v1². ஸோ v2² நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும், u² + 2gh. v1² ஃபார்முலா தெரியும், சப்ஸ்டிட் பண்றோம். ரெண்டு பக்கம் சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு வந்து u² = 10/3gh வருது. ரெண்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் போயிட்டு இந்த ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்றோம். தேர்ட் ஈக்குவேஷன் இஸ் v2² = 4v1². சப்ஸ்டிட் பண்ணா u in terms of u² in terms of 10/3gh வருது. சோ கிரேட்டஸ்ட் ஹைட் வந்து நம்ம ஃபார்முலா தெரியும், h = u²/2g. 2g ஆல வகுத்தா அப்ப 5h/3. ஓகே, சொல்லுங்க பாப்போம் கேள்வி என்ன புரியுதுன்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு டாப் ஆஃப் தி டவர்ல இருந்து பால் வந்து கீழ வந்து த்ரோ பண்றாங்க. Ball is thrown vertically upward. சாரி, பால் மேல தூக்கி போடுறாங்க. அப்போ பால் வந்து h below the tower வந்த உடனே அதோட ஸ்பீட் வந்து டபுள் ஆயிடுது. இங்க பாரு, first the ball reaches the height h, and the ball reaches the height h below the tower. சரியா? its speed is double of which height above the tower. சோ பால் நம்ம தூக்கி போடுறோம், பால் என்ன பண்ணுது, மேல போகுது. மேல எவ்வளவு தூரம் போகுது? h ஹைட் போகுது. அது மேல h தூரம் போனது மட்டும் கீழே வரும்போது கீழே h தூரம் வருது. சோ நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து மேல போன h தூரம் போன ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து a. சரியா? கீழே போன ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து b. சோ கீழே வரும்போது அந்த கீழே வர ஸ்பீடு வந்து ஸ்பீட் இஸ் டபுள் ஆஃப் வாட் இஸ் the height of the tower. மேல இருக்க ஸ்பீடை விட மேல v னா இங்க 2v ஆயிடும். ஓகே. சோ அதுதான் வந்து இந்த இடத்துல 2v, அந்த இடத்துல v. அதுதான் வந்து இது பண்றாங்க. இல்லாட்டி அது v1 னா 2 times of v1 மாறிடலாம், v2 = சரியா? அதுதான் வந்து நம்ம கரெக்டா வந்து இது பண்றானுங்க. ஸோ அப்புறம் அதுபடி மற்றபடி எல்லாமே சிம்பிளான விஷயம் தான். ஆனா மேல போகுது கீழே வருது அப்படின்ற மட்டும் கரெக்டா பண்ணணும். இங்க வந்து u² in terms of gh பண்ணி ஆகணும், பிளஸ் வந்து இது பண்ணணும். சரியா? சூப்பர்.
சரி, இப்ப அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். கொஸ்டின் வாசிங்கம்மா. Question time graph for a culprit and a police are shown in the figure. Find the time after which the police caught the culprit. சோ இந்த கேள்வியில வந்து கொஸ்டின் டைம் கிராப் கொடுத்துருக்காங்க. அப்ப எஸ்டி கிராப் தான் கொடுத்துருக்காங்க ஃபார் ஏ கல்பிரிட் அண்ட் போலீஸ்.
ஸோ சூப்பரான இது ஒரு கிரைம் ஸ்டோரியா வந்துச்சு. ஒரு கல்பிட்ட கூப்பிட்டாங்க, போலீஸை கூப்பிட்டு வந்துட்டாங்க. ரெண்டு பேரையும் ஒரு ஃபிகர்ல காட்டியிருக்கான். கொஸ்டின் த டைம் ஆஃப்டர் விச் போலீஸ் காட் த கல்பிட் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ கிராஃபோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா ஸ்லோப் ஆஃப் த லைன். கொஸ்டின் டைம் கிராஃபோட ஸ்லோப் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? Question time graph is sorry அது வந்து velocity. வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டிக்கு ஃபார்முலா என்ன? அப்போ ஸ்லோப்போட ஃபார்முலா டி வி கேன் சே தட் dy by dx or tan theta. சரியா? ஸ்லோப்புக்கு ஃபார்முலா dy by dx tan theta. The slope is calculated tangent of angle. Line makes horizontal time axis. So velocity இது பண்ணும்போது the velocity using the trigonometry value 345 அப்ப tan 37 டிகிரி அப்படின்னு ஒரு விஷயம் கொண்டு வரானுங்க. அந்த டயக்ராம் பார்த்தா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இல்ல அங்கிள், சுத்தமா புரியல. Using the standard trigonometry value from 345 triangle. 345 எங்க இருக்குன்னு பாருங்க புக்ல. இல்ல இங்க இல்லவே இல்ல. இல்லவே இல்லை. சரி, நம்ம டயக்ராம் பார்ப்போம். டயக்ராம் பார்த்தா நமக்கு கொஞ்சம் தெரியலாம். tan 37 இப்போதைக்கு நோட் பண்ணீங்க. tan 37 3/4, tan 53 வந்து 4/3ன்றானுங்க. ஸோ இதுல என்னன்னா ரெண்டுத்தோட ஸ்லோப்பும் வந்து ரெண்டுத்தோட ஸ்லோப்பும் ரெண்டுத்தோட வெலாசிட்டின்றானுங்க. ஸோ வெலாசிட்டி ஆஃப் கல்பிட் வந்து tan 37, வெலாசிட்டி ஆஃப் போலீஸ் வந்து tan 53. ஸோ ரெண்டுத்துக்கும் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா டோட்டல் சம் ஆஃப் த ஆங்கிள் வந்து 90 டிகிரி. மேபி அந்த இன்னொரு ஆங்கிள் வந்து இன்க்ளூட் ஆங்கிள் 90 டிகிரியா இருக்கும். சரியா? இன்னொரு ஆங்கிள் வந்து 90 டிகிரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டினா 90 வருது. ஓகே. ஸோ இப்போ நம்ம கல்பிட்டு ஸ்டார்ட் அட் த கொஸ்டின் x ஈக்குவல் டு 4 மீட்டர், அப்போ t ஈக்குவல் டு 0 செகண்ட் என்ன மாட்டிக்கிறான். போலீஸ் ஸ்டார்ட் அட் த x ஈக்குவல் டு 0 மீட்டர் அண்ட் t ஈக்குவல் டு 4 செகண்ட். ஸோ இப்படி ரெண்டு விஷயம். இப்போ கல்பிட்டுக்கு வந்து கொஸ்டின் x ஈக்குவல் டு 4 மீட்டர்ல கல்பிட்டு இருக்கானா பாருங்க டயக்ராம்ல. இருக்கானா? 4 மீட்டர் இல்ல, 4 மீட்டர் ஆனா இருக்கு. x அதான் அந்த 4 மீட்டர் தூரத்துல கல்பிட்டு இருக்கான். கல்பிட்டோட கொஸ்டின் 4 மீட்டர்ல இருக்கா? ஸோ அவன் ஆரம்பிக்கிறது 0 செகண்ட் அப்படின்னா ஸோ xc கண்டுபிடிக்கிறாங்க. xc கண்டுபிடிச்சு 4 பிளஸ் u பிளஸ் xc ஈக்குவல் டு 4 பிளஸ் வெலாசிட்டி இன்டு டைம் போட்டா 0.75 இன்டு t போடுறானுங்க. போலீஸ் வந்து ஸ்டார்ட் அட் த பொசிஷன் x ஈக்குவல் டு 0 அண்ட் t ஈக்குவல் டு 4 செகண்ட். 4 செகண்ட் கழிச்சு தான் வந்து பிடிக்கிறான் அப்படின்றது சொல்றாங்க. லைன் பிகின்ஸ் அட் த 4 செகண்ட் மார்க். அது எப்படி கண்டுபிடிக்கிறான்னா லைன் தொடங்குற இடம் வந்து 4 செகண்ட் மார்க்ல இருக்கான்னு பாருங்க. ஸோ அதனால வந்து அவன் 4 செகண்ட்ல இது பண்றான். இப்போ xp ஈக்குவல் டு vp இன்டு t மைனஸ் 4 போட்டா vp வந்து எங்க கொடுத்துருக்கானுங்க. vp ஈக்குவல் டு நம்ம முன்னாடி கண்டு வெலாசிட்டி ஆஃப் போலீஸ், வெலாசிட்டி இன்டு டைம் டேக்கன் போட்டா x ஈக்குவல் டு போலீஸ். xp ஈக்குவல் டு xc அப்படின்னா வந்து புடிச்சிட்டான்னு அர்த்தம். எங்க வந்து xp வந்து xc-ஆ இருக்கும் அங்கதான் கேச்சிங் பாயிண்ட். ஸோ அதில் டைமை கண்டுபிடிக்கிறான். டைம் ஈக்குவல் டு 16 செகண்ட். ஸோ இந்த கேள்வி எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ஆஃப் சேஸ் டோட்டல் டைம் வந்து 16 செகண்ட். ஸோ அதில் ஸ்டார்டிங் டைம் 4 செகண்ட் கழிச்சு தான் கழிவு பண்றாரு. அப்போ டியூரேஷன் 12 செகண்ட் கழிச்சு பிடிப்பாருன்னு சொல்றாங்க. மறுபடியும் கேள்வி அலசி ஆராயும். நம்ம கிட்ட இருக்கிறது பொசிஷன் டைம் கிராஃப். கிராஃபோட ப்ராப்பர்ட்டி தெரியும், ஸ்லோப் தான் வெலாசிட்டின்னு சொல்லிட்டு. நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட பர்பஸ் வந்து ஸ்லோப் ஆஃப் த வெலாசிட்டி ஆஃப் த போலீஸ், வெலாசிட்டி ஆஃப் த கல்பிரிட். இது வந்து இந்த இன்க்ளூடட் ஆங்கிள் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. 37 டிகிரி 53 டிகிரி. அந்த ஆங்கிள் தான் நம்ம கரெக்டா எப்படி பார்க்கணும் டயக்ராம் பார்த்துட்டு நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ரெண்டு வெலாசிட்டி தெரிஞ்ச பிறகு அடுத்தது வந்து பொசிஷன் ஈக்குவேஷன். பொசிஷனுக்கு நம்ம ஈக்குவேஷன் வந்து இது பண்ணணும். பொசிஷன் ஈக்குவேஷன் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ் வந்து இனிஷியலா 4 மீட்டர்ல இருக்கான். அப்ப இன்னும் அவன் எவ்வளவு தூரம் நகர்ந்தான்றத வெலாசிட்டி ஆஃப் கல்பிரிட் டைம் போட்டோம்னா தெரிஞ்சிடும். ஸோ அந்த டைம் எவ்வளவு தூரம் வந்து போனான்னு டைம் தெரியாது, ஆனா வந்து வெலாசிட்டி தெரியும் 0.75. ஸோ போட்டோம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். பொசிஷன் ஈக்குவேஷன் ஃபார் த கல்பிரிட் கிடைச்சிருச்சு. ரெண்டாவது பொசிஷன் ஈக்குவேஷன் ஃபார் த போலீஸ் வேணும்.
ஸோ பொசிஷன் ஈக்குவேஷன் ஆஃப் போலீஸ் வந்து என்னன்னா வெலாசிட்டி இன்டு டைம் டேக்கன்ல பார்த்தீங்கன்னா டோட்டல் டைம் டிஆ இருக்கும்போது பட்சத்துல அந்த டைம் வந்து அவனை பிடிச்ச டைம் டிஆ இருக்கும் பட்சத்துல அவன் ஆரம்பிச்சதே 4 செகண்ட் கழிச்சு தான் ஆரம்பிச்சிருக்கான். போலீஸ்காரன் ஓட ஆரம்பிச்சதே எப்ப என்ன பண்ணிருக்கான் 4 நிமிஷமா இருந்திருக்கான். அதனால T-4 போடுறோம். ரெண்டுத்தையும் பெருக்கி ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணா கேட்சிங் டைம் கிடைச்சது. புரியல? அப்ப கேள்வி எப்படி கேள்வி என்ன சொல்றாங்கன்றத டீக்ளட்டர் பண்ணுவோம். கேள்வி என்ன பொருள்? கேள்வியில என்ன பொருள்? Question time graphs for a culprit and police are shown in the figure. Find the time after which the police caught the culprit. இப்ப இந்த கதையை பார்க்கும்போது என்ன இதுன்னா யாரோ ஒரு போலீஸும் ஒரு திருடனும் இருக்காங்க. 2 பேரோட பொசிஷன் மட்டும் கொடுத்துட்டாங்க. அப்ப இதுல திருடன் ஆல்ரெடி அவன் பார்க்கும்போதே 4 மீட்டர் தள்ளி தான் இருக்கான். போலீஸ் 4 செகண்ட் கழிச்சு தான் ஓடவே ஆரம்பிச்சிருக்கு. புரிஞ்சுதா? ஓகே. திருடன் போலீஸை விட்டு தள்ளி இருக்க தூரம் வந்து 4 மீட்டர். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? திருடனுக்கும் போலீஸ்க்கும் திருடன் கிராஃப்ல பாருங்க. திருடனுக்கும் போலீஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு பாருங்க. அந்த அந்த இவனோட திருடனோட லொகேஷன் எங்கன்னு பாருங்க. 4 மீட்டர் எக்ஸ்லென்த் இருக்கு. திருடனோட லொகேஷன் 4 மீட்டர் தள்ளி இருக்கு. அதே போல போலீஸோட லொகேஷன் வந்து டைம் கிராஃப்ல மேட்ச் பண்ணுங்க. போலீஸோட 4 மீட்டர் அது 4 தள்ளி இருக்கு. 4 செகண்ட் மேல y ஆக்சிஸ் இது வந்து x ஆக்சிஸ்ல மேப் பண்ணனும், அது y ஆக்சிஸ்ல மேப் பண்ணனும். சரியா? டயகிராம் பார்த்தா ஏதாவது புரியுதா? இந்த 2 விஷயம் புரியுதான்னு பாருங்க. போலீஸ் திருடன் வந்து 4 மீட்டர் தள்ளி இருப்பான். போலீஸ் வந்து 4 செகண்டுக்கு மேல இருப்பான். ஓகே. இது 2 புரிஞ்சுச்சுன்னா ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி ஆஃப் கல்பிரிட் கண்டுபிடிக்கிறோம். கல்பிரிட் லைன் மேக்ஸ் an angle 37 degree with horizontal. ஸோ அந்த ஆங்கிள் மெஷர் பண்ண சொல்றாங்களா? ப்ரொட்ராக்டர் வச்சு எல்லாம் தெரியல. கிராஃப்ல அந்த ஆங்கிள் 37 டிகிரின்றத மெஷர் பண்ண சொல்றாங்க. ஸோ அது 37 டிகிரினா நம்ம வெலாசிட்டி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா வெலாசிட்டி இஸ் த ஸ்லோப் ஆஃப் த லைன். தட் இஸ் equal tan theta. tan 37னா 90 minus 37 வந்து 53. வெலாசிட்டி ஆஃப் போலீஸ். நம்ம கையில வெலாசிட்டி ஆஃப் கல்பிரிட் கிடைச்சிட்டாங்க, வெலாசிட்டி ஆஃப் போலீஸும் கிடைச்சிட்டாங்க. ஓகே, வெலாசிட்டி ஆஃப் கல்பிரிட்டும் கிடைச்சிட்டாங்க, வெலாசிட்டி ஆஃப் போலீஸும் கிடைச்சிட்டாங்களா? ஓகே. அதுக்கப்புறம் பொசிஷன் ஈக்குவேஷன் ஃபார் த கல்பிரிட், பொசிஷன் ஈக்குவேஷன் ஃபார் த போலீஸ் கண்டுபிடிக்கிறோம். Now our aim is to find out the position equation of the culprit and position equation of the police. So position equation பண்ணும்போது இவன் x already position equal to initial position plus velocity into time taken. அவன் 4 மீட்டர் இனிஷியல்னால velocity வந்து தெரியும் 0.75 into time taken. ஆனா இவனுக்கு என்னன்னா velocity of police into time taken. Time taken வந்து இனிஷியலா அந்த 4 செகண்ட் கழிச்சு அப்படின்றத 4 செகண்ட் கழிச்சு தான் கிளம்புறான், அதை கழிச்சிடும். கழிச்சுனா கேட்சிங் டைம். ரெண்டு ஈக்குவேஷன் ஈக்குவேட் பண்ணா கேட்சிங் டைம் கிடைக்கும். புரிஞ்சுதா புரியலையா? ஓகே, புரிஞ்சுது. சொல்லுங்க பாப்பா, கதை சொல்லுங்க. தண்ணி குடிக்கலாமா? தண்ணி குடிக்கவே இல்லை. ஓகே, இப்ப எனக்கு இது மட்டும் இல்ல, xp is equal to vp into t-4 இதுக்கு வந்துச்சு. ஏன் அப்படின்னா போலீஸ் வந்து 4 செகண்ட் கழிச்சு தான் ஓடவே ஆரம்பிச்சாரு. ஆமா.
அதனால அந்த 4 செகண்ட கழிச்சிடுறோம். இங்க அப்ப இது மட்டும் புரிஞ்சுதா? இந்த 4 கூட்டினாங்களே, ஏன் 4 கூட்டுறானுங்க? அதாவது கல்பிரிட்டோட பொசிஷன் ஈக்குவேஷன். கல்பிரிட்டோட பொசிஷன் ஈக்குவேஷன்ல 4 கூட்டுறாங்க பாருங்க. xc = 4 + bc × t. ஏன் 4 கூட்டினாங்க? ஏன்னா அவன் மேல போறான்ல, அந்த 4 செகண்ட் போறான் அவன். xc வந்து கல்பிரிட் வந்து 4 செகண்ட்ல இருக்க மாட்டான் பாருங்க. xc யோட பொசிஷன் வந்து 4 மீட்டர் தள்ளி இருப்பான். ஆமானா 0 செகண்ட்ஸ்ல இருப்பான். 0 செகண்ட் ஆனா 4 மீட்டர். இவன் வந்து 0 மீட்டர் 4 செகண்ட். 0 மீட்டர்னா என்னன்னா இட் இஸ் லொகேட்டட் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே. x = 0னா y ஆக்சிஸ்ல இருப்பானா xt கிராஃப்ல? அதான் நீங்க ஆமா சரியா? x = 0னா y ஆக்சிஸ்ல இருக்கும். புரிஞ்சிச்சு. அந்த ரெண்டு விஷயம் ரொம்ப சூப்பரான விஷயம். இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். எப்படி பிடிக்கலான்றது சரியா? கடைசியா இந்த 16 - 4 கழிக்கணும். நம்ம 16 போட்டா ஆன்சர் தப்பு. ஓகே. ஏன்னா இனிஷியல் அந்த 4 செகண்ட் கழிச்சிடும். டியூரேஷன் ஆஃப் கேஸ். சரி. புரியுது. சரியா? ஜஸ்ட் திங்க் ரீதிங்க் பண்ணு. ஒன்னும் கவலைப்படாத. புரியலனாலும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இதுல என்னன்னா how to find velocity. We are finding the velocity with the help of slope. How to find the position equation? We are framing the position equation from the given set of variables. Position equal to velocity into time taken. ஆனா ஃபர்ஸ்ட் கல்பிரிட்டுக்கு போடும்போது நம்ம வந்து பொசிஷன் ஈக்குவல் டு x suffix p கல்பிரிட் c = 4 மீட்டர் பிளஸ் வெலாசிட்டி இன்டு டைம் டேக்கன் போகும். அதே x suffix p போடும்போது velocity into t - 4 because he started position from the 4 second. 0ல இருந்தா அப்படியே t போட்டுடலாம். ஓகே. ஃபைனா? ஓகே தானே? கிளியர் தானே? புரிஞ்சிச்சு. ஓகே சரி. ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन போய்டும். ஸோ ஒரு பார்ட்டிகல் இருக்கு எக்ஸ் ஆக்சிஸ். பொசிஷன் வந்து x of t கொடுத்தாங்க. t³ + 60² + 90 + 5 கொடுத்தாங்க. டைம் 0 to 5 செகண்ட். டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல் பை த பார்ட்டிகல் ஃப்ரம் 0 to 5 செகண்ட் கேட்குறாங்க. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்னா நெட் சேஞ்ச் இந்த பொசிஷன் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்றாங்க. ஸோ எக்ஸ் ஆஃப் 5 மைனஸ் எக்ஸ் ஆஃப் இனிஷியல். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து டோட்டல் பாத் லென்த் கவர்டு. டிஸ்டன்ஸ்னா டோட்டல் லென்த், டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ டிஃபரன்ஸ் பண்ணா வெலாசிட்டி கிடைச்சிரும். வெலாசிட்டி வந்து 3t² - 12t + 9. டேர்னிங் பாயிண்ட் வந்து வெலாசிட்டி 0 வந்தா அதான் வந்து a particle reverses direction when its velocity is 0. இது முக்கியமான பாயிண்ட். பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். எப்ப ரிவர்ஸ் வருவான் அப்படின்னா 0 வந்தா. அப்ப 0 பண்ணி நம்ம t வந்து ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறோம். t = 1 and 3. சரியா? at t = 0 x of 0 வந்து 5 மீட்டர். at t = 1 வந்து x of 1 வந்து 9 மீட்டர் கிடைக்குது. at t = 3 வந்து 5 மீட்டர். at t = 5 வந்து 25 மீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ் இன் ஈச் செக்மெண்ட் வந்து நம்ம கொடுத்துட்டாங்க. 5 9 5 25. ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது இங்க 9 - 5 செக்மெண்ட் 1 0ல இருந்து 1 போறதுக்கு எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 4 மீட்டர். இங்க 5 - 9 போட்டீங்கன்னா அதுவும் 4 மீட்டர். இங்க 5ல இருந்து 25 - 5 போட 20 மீட்டர். 4 + 4 + 20 அதான் டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது எப்படின்றது சொல்றாங்க. செக்மெண்டா பிரிச்சுக்கிறான். சரியா? மாடுலஸ் போடணும். ஏன்னா இங்க வந்து 5 - 9 போட்டா -4 வரும். இங்க பாருங்க செக்மெண்ட் 2க்கு வந்து 5 - 9 போட்டா -4 வரும். மாடுலஸ் போட்டா +4 ஆயிடும். ஓகே. இதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அடுத்த क्वेश्चन. So body projected vertically
upward from the top K of tower. It reaches the ground in time t1. சரியா? So மேல தூக்கி போட்டா time t1. It is projected vertically downward A with the same speed. அதே speed. It reaches the ground in time t1. If the body is inside released from the rest from A, find the time taken to reach the ground. சரி. ஸோ ரெண்டு மேல இருந்து மேல தூக்கி போடுறான் t1, கீழே தூக்கி போடுறான் t2 நம்ம வெலாசிட்டியில. ஆனா ரெஸ்ட்ல இருந்து போட்டா என்ன வரும் அப்படின்றான். h be the height of the tower, u be the initial speed of the projection, t be the acceleration, t வந்து டைம் சொல்லிட்டான். So projected vertically upward. Vertically upwardனா the displacement is minus h. Since the final position below the starting point, initial velocity u ன்னு சொல்லிட்டான். ஸோ h வந்து மைனஸ் ஹெச்ன்றான் ஏன்னா கீழே வர்றதுனால. ரீஅரேஞ்சிங் பண்ணா நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது ஈக்குவேஷன். சும்மா ப்ரொஜெக்டட் வெர்டிகலி டவுன்வர்ட், அப்போ மைனஸ் ஹெச் தான். ஆனா இனிஷியல் வெலாசிட்டி வந்து மைனஸ் யூ. மேல போட்டப்ப பிளஸ் யூ, கீழே போட்டப்ப மைனஸ் யூ. ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணா நமக்கு இப்படி கிடைக்குது. ஓகே, அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் இது பண்ணி ஈக்குவேட் பண்ணி எலிமினேட் பண்றாங்க. ஈக்குவேஷன் 1 and 2 எலிமினேட் பண்ணி ரெண்டு எக்ஸ்பிரஷன் யூக்கு வந்து ஈக்குவேட் பண்ணா நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது. ஃபைனலா g/2 ஈக்குவல் டு h t1 t2 கிடைக்குது. இல்ல வந்து h ஈக்குவல் டு half g t1 t2 கிடைக்குது. ஃப்ரீ ஃபால் ஃப்ரம் ரெஸ்ட் அப்படின்னா s ஈக்குவல் டு ut பிளஸ் half at ஸ்கொயர். இனிஷியல் வெலாசிட்டி 0 ஆயிடுது, அப்ப அதை விட்டுறோம். half gt ஸ்கொயர் மட்டும் இது பண்றோம். அந்த half gt ஸ்கொயர் வந்து half g t1 t2 இருக்கிறதுனால கேன்சல் ஆகி t ஈக்குவல் டு ரூட் ஆஃப் t1 t2. புரிஞ்சுதா? கேள்வி என்ன புரிஞ்சுது சொல்லுங்க பாப்பா, கேள்வி சொல்லுங்க. அதாவது டவர் டவர்ல இருக்கு, அந்த டவர்ல இருந்து மேல தூக்கி போடுறாங்க. இனிஷியல் வெலாசிட்டி u பிளஸ் u. யூ ரெண்டா கீழே போடுறோம். அப்போ வந்து கீழே போட டைம் வந்து t1 அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வெர்டிகலி டவுன்வர்ட் ஏல இருந்து திருப்பி வெர்டிகலி டவுன்வர்ட் போட போதும் ஒரே ஸ்பீட்ல இருக்க போதும் கிரவுண்டுக்கு t2 அப்படின்ட்டு ஒரு டைம்ல வருது. அப்ப நம்ம யூவை வச்சு ரெண்டுத்துக்கும் ஈக்குவேட் பண்ணி போட்டா நம்மளுக்கு அந்த இஃப் த பிளாக் இன்ஸ்டெட் ஆஃப் ஃப்ரீ ஃபால்ல இருந்து எப்படி தூக்கி போட்டா வரும் அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சிடும். ஃப்ரீ ஃபாலோட ஃபார்முலா வந்து half gt ஸ்கொயர்ட்டு போட்டு அதுல உள்ள ஈக்குவேட் பண்ணி போடும். அவ்வளவுதான், ரெண்டுமே ஈக்குவேட் ஆயிடும். சரியா? ஸோ இந்த செஷனுக்கான நேரம் வந்து முடிய போகுது. நம்ம வந்து இது பண்ணுவோம், ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வார்ம் அப் பண்ணிக்கிட்டு அங்க இங்கே ஒலாத்திக்கிட்டு ஜஸ்ட் ரீகால் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் தேங்க்யூ சாம்பியன்.